ஒருவேளை இந்த 7 நாள் கூட்டத்துல ஏதோ ஒரு நாள் ஆண்டவர் உன்னை தொடர நாளா இருக்கும். அதனால எந்த நாள்னு முன்னாடி சொன்னா வர்ற வியாழக்கிழமை தான் அப்படின்னு ஆண்டவர் சொன்னா, ஆண்டவர் நல்லா தெரியும் நீ வியாழக்கிழமை மட்டும்தான் வருவேன். ஆண்டவர் விசுவாசத்தோடு நீ எதிர்பார்ப்போடு இங்கே வந்து அது தெளிவா சொல்லுது. ஏன் நான் வீட்டிலே ஜெபம் பண்ண பார்த்தாதான் நினைக்கலாம், அப்படி இல்ல. இந்த வசனம் சொல்லுது, மூப்பரையும் தேசத்தின் எல்லா குடிகளையும் உங்கள் தேவனாய கர்த்தரின் ஆலயத்திலே கூடி வர செய்து, எல்லாரும் சர்ச்சுக்கு வாங்க, ஆசரிப்பு ஆலயத்துல கூடி நாம் நடத்தும் போது அங்கே ஆண்டவருடைய மகிமை இறங்கும். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் சொன்னார், உன் விசுவாசத்தின்படி உனக்காக கடவுது. நீ நல்ல காரியங்களை தேவன் உனக்கு செய்ய முடியும், நல்ல காரியங்களை தேவன் உனக்கு செய்ய முடியும் என்று நீ விசுவாசித்தால் தேவன் உனக்கு நல்லதையும் வல்ல காரியத்தையும் செய்வார். எல்லா சந்ததியிலே கண்டிப்பா உலகத்தை கலக்கிற சுவிசேஷர்கள் எழும்பணும், பாஸ்டர்ஸ் எழும்பணும், ஊழியக்காரர்கள் எழும்பணும். என் சந்ததியில கண்டிப்பா ஊழியம் செய்யக்கூடிய ஆட்கள் எழும்பணும். நீ விசுவாசித்த ஆண்டவர் தருவார். உன் விசுவாசத்தின்படியே உனக்காக கடவுது. விசுவாசிக்கிறவன் பதறான். உங்களுடைய வாழ்க்கையில நீங்க விசுவாசிச்சா உங்க குடும்பத்தை ஆசீர்வதிப்பாரு. உங்கள எத்தனை பேர் என் குடும்பம் ஏன் சந்ததி சும்மா ஆவரேஜ் லெவல்ல அல்ல, அப்படியே அட்டகாசமா உயர்ந்த நிலையிலே ஒரு பெருக்கமான ஆசீர்வாதத்தை தந்து என் சந்ததி ஆண்டவரால உயர்த்த முடியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உன் விசுவாசத்தின்படியே ஆக கடவுது. நான் ஆண்டவருக்கு காணிக்கை கொடுத்தா, நான் ஆண்டவருக்கு ஒரு 5000 ரூபாய் கொடுத்தா ஆண்டவர் எனக்கு 50,000 ரூபாய் தர அவர் வல்லமையுள்ளவர். நீ விசுவாசிச்சா உனக்கு அது நடக்கும். நீ 5000 ரூபாயை கொண்டுட்டு வரும்போது நீ அப்படியே வேர்த்து விறுவிறுத்து, ஐயோ ஐயோ 5000 போகுது, கொடுக்கலாமா, 5000 கொடுக்கலாமா, 5000 ஆச்சு, ஐயோ 5000 ஆச்சு, கொடுக்கலாமா? அவரு சொல்றாரு 5000 கொடுக்கிற, ஒரு 500 ரூபாயை கொடுத்துட்டு பேசாம வருவியா? உன் விசுவாசத்தின்படி தான் உனக்கு படி அளப்பார் ஆண்டவர். என் அன்புக்குரியவர்களே, உங்கள் விசுவாசத்தின்படி ஆள் கடவுளே, இந்த நாட்களிலே இழந்து போன எல்லாவற்றையும் நீங்கள் திரும்ப பெறுகிற காலம் இந்த காலம். யோவேல் 2 வாசிங்க 25. நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனையாகிய வெட்டுக்கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கொட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன், திரும்ப அளிப்பேன். I will give you again. மீண்டும் உங்களுக்கு கொடுப்பேன், திரும்பவும் நீங்கள் பெற்றுக் கொள்வீர்கள். சோ உங்களுக்கு வந்த லாஸ் இல்ல, அது பாதுகாப்பா வச்சிருக்கிறாரு. அது உங்ககிட்ட இல்லாத காலத்துல நீங்க தவித்து போனீங்க, இழைத்து போனீங்க, சோர்ந்து போனீங்க. இன்னும் ஒரு விசை கூட ஆண்டவருடைய அன்பை கிட்ட வந்து ருசிக்க அருமையானவர்களே, இந்த நாட்களிலே ஆண்டவரோடு நெருங்குவோம். Feel his presence, feel his love. அவருடைய பிரசன்னத்தை உணர்வோம், அவருடைய அன்பை உணர்வோம், அவரோடு கிட்டி சேர்வோம். அவரை விட்டு எவ்வளவு தூரத்திலே நாம் இருக்கிறோம் என்பதை உணர்ந்து இன்னமாய் கிட்டி சேரும் நாட்களிலே நாம் வந்திருக்கிறோம். அப்படி என்றால் ஆண்டவர் உபவாச நாட்களிலே நீங்க இழந்த சுகத்தை மறுபடியும் தருவார், நீங்க இழந்த பொருளாதாரத்தை மறுபடியும் தருவார், நீங்க இழந்த சொந்த பந்தங்களை மீண்டும் தருவார், நீங்க இழந்த அநேக சம்பத்துக்களை திரும்ப தருவார், நீங்க இழந்து போய் மனத்துயரமா காணப்படுகிற அநேக காரியங்களை திரும்ப தருவார். அது மட்டும் இல்ல, ஆவிக்குரிய வாழ்க்கையில எதெல்லாம் இழந்தீங்களோ அதெல்லாம் திரும்ப ஆண்டவர் தருவார். இழந்த எல்லாவற்றையும் தருவார். ஒரு கிரேட் பிளெஸிங்ஸ் நமக்காக காத்துட்டு இருக்கு. யோவேல் 2வது அதிகாரத்திலே 28, 29 வசனத்திலே அதை மிக தெளிவாய் சொல்லுகிறார். அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன், அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமார்த்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள், உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர் தரிசனங்களையும் காண்பார்கள், ஊழியக்காரர் மேலும் ஊழியக்காரிகள் மேலும் அந்நாட்களிலே என் ஆவியை ஊற்றுவேன். இந்த உபவாச நாட்களிலே, இந்த கடைசி நாட்களிலே அநேகருடைய சோர்வு நீங்க தேவன் தம்முடைய ஆவியால் ஊற்றி நம்மை மறுபடியும் நிரப்பி புதுப்பிக்க போகிறார். மனச்சோர்வோடு அமர்ந்திருக்கிற சகோதரனே, வாலிபனே, கன்னிகையே, இந்த நாட்களிலே மாம்சமான யாவர் மேலும் ஆவியை ஊற்றப் போகிறார். உங்கள் மனுஷீகத்துக்கு இடந்தர வேண்டாம், பிசாசுடைய சத்தங்களுக்கு இடந்தர வேண்டாம். உங்கள் சரீரத்தை பிசாசு தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு போவதற்கு இடந்தர வேண்டாம். பிசாசு சொல்லுவான்,
வாழ்க்கையில உபவாசமே இருக்காத நீ உபவாசம் இருக்க போகிறாயா, இழைச்சு போக மாட்டாயா என்று சொல்லுவான். உபவாசம் என்று இருந்து நீ சீக்கிரமா செத்து போகாதே என்று சொல்லுவான். உபவாசம் இருந்து இருந்து என்னத்தை பெருசா காண போகிறாய் என்று சொல்லுவான். ஏனென்றால் உனக்கு பெரிய ஒரு லேட்டர் ரெயின் காத்து கொண்டிருக்கிறது. ஒரு மாபெரும் மழை, ஆசீர்வாதமான மழை, ஒரு பின்மாறி உன்மேல் ஊற்றப்படுவதற்கு தேவன் காத்து கொண்டிருக்கிறார். கம்பேர் பண்ண முடியாத, விவரிக்க முடியாத, யாரோடு ஒப்பிடப்பட முடியாத ஒரு ஆவிக்குரிய அனல் மூட்டுதலை தேவன் இந்த நாளிலே உபவாசம் இருக்கிற யாவருக்கும் தரப்போகிறார். So I tell you, I challenge you, get ready for your restoration. உங்களுடைய மீட்புக்காக, இழந்தவைகளை திரும்ப பெறுவதற்காக நீங்கள் ஆயத்தமாகுங்கள். பவுலோடு கூட சில நூற்றுக்கணக்கான மக்களும் கப்பல்ல பயணம் செய்தார்கள். ஒருவேளை வாழ்க்கையில உபவாசம் இல்லாதவங்களா சேர்ந்து பயணம் செய்தாங்களோ என்னவோ எனக்கு தெரியல. ஆனால் அந்த கப்பலுக்கு சேதம் வந்தது. இந்த சம்பவத்தை அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 27வது அதிகாரத்திலே நாம் காண முடியும். அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 27ஆம் அதிகாரத்திலே 21 முதல் 34 முடிய உள்ள வசனங்களை வாசிச்சு பார்த்தா உங்களுக்கு தெளிவா தெரியும். அவர்கள் ஏறத்தாழ 14 நாட்கள் ஒண்ணும் சாப்பிடல. அது என்ன தெரியுமா? கம்பல்சரி ஃபாஸ்டிங். கப்பல் உடையத்தக்கதாய், சேதம் அடையத்தக்கதாய், உள்ள இருக்கிறதெல்லாம் தூக்கி வெளியில போட்டுட்டு சாப்பிடுறதுக்கு ஒண்ணு இல்லாம கரை சேருவோமோ, கரை தப்புவோமோ என்ற ஒரு கேள்விக்குறியிலே இருந்தார்கள். கப்பலை எங்கே நங்கூரம் கட்டுவது? கப்பலை நங்கூரம் கட்டணும். எங்கேயாலும் தட்டுப்படுற தரையில கப்பலை ஊன்றி நிறுத்துற வேலை தான் நங்கூர வேலை. சோ கப்பலை எங்கே நங்கூரம் கட்டுவது என்று தெரியாமல் திகைத்துக் கொண்டிருந்தார்கள். வாழ்க்கையிலே அடிக்கடி பலவிதமான கஷ்ட நஷ்டங்கள், பாதிப்பு இவைகளிலே உழன்று கொண்டிருக்கிற மக்களே, உங்கள் கப்பலை எங்கே நங்கூரம் கட்டுவது என்று தெரியாமல் ஒருவேளை நீங்கள் கலங்கி கொண்டிருக்கலாம். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், anchor yourself in the word of God. தேவனுடைய வார்த்தையிலே நீங்கள் உங்கள் வாழ்வை நங்கூரம் கட்டுங்கள். தேவனுடைய வசனம் தான் உங்களை காப்பாற்றும். தேவனுடைய வசனம் மாத்திரம்தான் உங்களுக்கு நங்கூரமாய் இருக்கும், உங்களுக்கு பாதுகாப்பாய் இருக்கும். அல்லேலூயா. 14 அவங்க அப்படியே தடுமாறி போனாங்க. 27வது அதிகாரம் 29வது வசனம் என்ன சொல்லுதுன்னா, பாறை இடங்களில் விழுவோம் என்று பயந்து பின்னணியத்திலிருந்து 4 நங்கூரங்களை போட்டு பொழுது எப்போது விடியுமோ என்று இருந்தார்கள். 14 நாள் சாப்பாடு இல்லங்க, உயிருக்கு பயந்து கடல்ல முழுகி செத்துருவோமா என்ற நிலையில அவர்கள் அப்படி இருந்தாங்க. இப்போது அவங்க நங்கூரம் போட்டு விடிய வர காத்து கொண்டிருந்தார்கள். அவங்களுக்கு தேவனுடைய வார்த்தை நங்கூரமாய் வந்தது. வசனம் 22ல இருந்து 24 முடிய பவுல் சொல்லுகிறத நீங்க பார்த்தா விளங்கிக் கொள்ளலாம். 22ல இருந்து, ஆகிலும் திடமனதாய் இருங்கள் என்று இப்பொழுது உங்களுக்கு தைரியம் சொல்லுகிறேன். கப்பர் சேதமே அல்லாமல் உங்கள் ஒருவனுக்கும் பிராண சேதம் வராது. ஏனென்றால் பவுல் சொல்றாரு, என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான தேவனுடைய தூதனானவர் இந்த ராத்திரியிலே என்னிடத்தில் வந்து நின்று, பவுலே பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். இதோ உன்னுடனே கூட யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் உனக்கு தயவு பண்ணினார். பவுலை காப்பாற்றணுன்றதுக்காக தான் கூட வந்த எல்லாரும் தப்பிச்சாங்க. என் சகோதரனே, உன் குடும்பத்துக்கு நீ ஒரு பவுலா இருந்தா உன் குடும்பத்தை உன்னால காப்பாற்ற முடியும். என் சகோதரியே, உன் குடும்பத்துக்கு நீ ஒரு பவுலா இருந்தா நீ காப்பாற்ற முடியும். உன் ஸ்ட்ரீட்டுக்கு ஒரு பவுலா இருந்தா உன் ஸ்ட்ரீட் காப்பாற்றப்படும். உன் சிட்டிக்கு நீ ஒரு பவுலா இருந்தா உன் சிட்டி காப்பாற்றப்படும். இந்த வார்த்தையை பவுல் சொன்ன பிறகு இந்த வார்த்தையினாலே அந்த மக்களுடைய வாழ்க்கை நங்கூரம் போடப்பட்டது. அதுதான் அவங்களை காப்பாத்துச்சு. உனக்கு கஷ்டம் வரும்போது, பிரச்சனை வரும்போது, பாடு வரும்போது, நிந்தை வரும்போது, அவமானம் வரும்போது, இழப்பு வரும்போது, திக்கு தெரியாத காட்டிலே நிற்கிறோம் என்ற உணர்வு வரும்போது, எல்லாரும் கைவிட்ட ஒரு நிலை உனக்கு வரும்போது, இப்படிப்பட்ட தேவனுடைய வார்த்தை உனக்கு நங்கூரமாக வர வேண்டும். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை விடாதன்னு சொல்றது எதுக்கு தெரியுமா? விசுவாசி திங்கக்கிழமையில இருந்து சனிக்கிழமை வரைக்கும் உலக காரியங்களை ஓடுற, என்னென்னமோ செய்யற, ஆனா ஞாயிற்றுக்கிழமை தேவ சமூகத்துக்கு வரும்போது அடுத்த ஒரு வாரம் நீ வாழ வேண்டிய வாழ்வுக்கு வேண்டிய மன்னாவை, வசனத்தை, நங்கூரத்தை நீ உன்னுடைய ஆலயத்தில் பெற்றுக் கொள்கிறாய். கர்த்தர் உன்னோடு வசனத்தின் மூலம், வார்த்தையின் மூலம் பேசி உன் வாழ்க்கையை கட்டுகிறார். சற்று யோசித்து பார் மகனே, மகளே, கெட் ரெடி, ஆயத்தமாக. பிசாசு கொண்டு வருகிற சோதனைகளை தாண்டு. உன்னை அதிகமாக நேசிப்பவர்கள் சொல்லுகிற அன்பு நிறைந்த வார்த்தை போல் இருக்கலாம், அதையெல்லாம் தாண்டு. பிசாசு வந்து இயேசுவிடத்திலே சொன்னான், வார்த்தையில உங்களுடைய வாழ்க்கை என்ன செய்யுங்க,
நங்கூர போடுங்க, ஆண்டவர் இருக்கிற பலத்தோட போ, உன்னை அனுப்புவது நான் அல்லவா.